கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கன்னி ராசி அன்பர்களே, செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்குமா? செப்டம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது? அதனால் ஏதாவது தொய்வு பின்னடைவு இருக்கிறதா? 7ல் சனி இருக்காரு, 10ல் குரு தனித்து இருக்காரு, 10ல் குரு இருந்தால் பதவியில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி இருக்க போகின்றது? என்ன செய்யக்கூடாது? டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன? இந்த மாதம் என்ன பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்? என்ன வழிபாடு? இதெல்லாம் பார்க்க போகிறோம், ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாத பலன்கள். முதல்ல சூரியன், அவர் தான் பிரதானமானவர், நவக்கிரகங்களின் நாயகன், தலைவர், ராஜா, அரசன். அப்படிப்பட்ட ஒருத்தர் மாதக்கோள் எங்கே இருக்கார்? 12ல் இருக்கார். ஆனால் 12ல் ஆட்சி பெற்று இருக்கார். சூரியன் 12ல் இருக்காருன்னா நீச்சம் அடைகிறாரா, உச்சம் அடைகிறாரா, ஆட்சி பெறுகிறாரா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் பலன்கள் மாறும்ல. 12ல் இருந்தாலே இதுதான் பலன்னு சொல்லிட முடியாது இல்லை, அதுக்கு ஒரு பலன் இருக்குது, அது மாறும் முன்ன பின்ன, ஏற்ற இறக்கத்தோடு அந்த பலன் இருக்கும். அப்படி 12ல் இருக்கும்போது ஆட்சி பலன் பெறுகிறார். பிறகு ராசிக்குள்ளே வர விரையாதிபதி ராசிக்குள்ளே வராரே, வரட்டும். ஏன்னா சூரிய சந்திரால் ஒரே வீடு தான், இவர்களுக்கு 2 வீடு கிடையாது. அதனால் எல்லாருக்கும் இவங்க பலனை கொடுத்து தான் ஆகணும். முழுக்க முழுக்க விரையாதிபதியாக அவர் செயல்பட மாட்டார். பித்திருக்காரகன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், தந்தையை போன்ற ஒருவர். எங்கே கண்டிக்கணுமோ அங்கே கண்டிப்பார், எங்கே தண்டிக்கணுமோ அங்கே தண்டிக்க கூட செய்வார். ஆனால் அதெல்லாம் பாசத்தோடு அக்கறையோடு செய்வார். அப்படிப்பட்டவர் தான் சூரியன். அதனால் அவரை பற்றி கவலைப்பட வேண்டாம். சூரியன் 12லேயும் ராசியிலையும் இருக்கார். அடுத்ததான் ராசியாதிபதி முக்கியமானவர் புதன். சூரியனோட சேர்ந்தே ட்ராவல் பண்ணுறார், எப்பயுமே அப்படி தான் பண்ணுவார். சரியா? அந்த புதன் 12ல் சஞ்சரிக்கிறார். அப்புறம் ராசிக்குள்ளே வர்றார். இதில் புதனையும் கூட என்ன சொல்லுவோம்னா மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லுவோம். மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படின்னு சொல்லுவோம். பிறகு ராசியில் வரும்போது கண்ணியில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகம் 3 ஒரே டைமில் இல்லை, 3 பலன்களையும் அந்த வீடுக்குள்ளே அவர் அடைஞ்சிடுவார். அடுத்ததா சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சந்திக்கிறார் இந்த மாதம் தொடங்கும் போது. அப்புறம் 12ஆம் இடத்திற்கு வரார். வந்தாலும் சுக்கிரன் 12ல் மறையலை அப்படின்றத நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம். செவ்வாய் ராசியில் இருக்கார், அஷ்டமாதிபதி. ராசியிலேருந்து விடுபட்டு வெளில போகிறார். குட் பை, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தினவங்க, நமக்கு அக்கம் பக்கத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினவங்க வீடு காலி பண்ணிட்டு போகிறாங்கன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் இருந்து நமக்குள்ளேயே சண்டைலாம் ஏற்படுத்தி ரொம்ப கஷ்டம் கொடுத்து மன உளைச்சலை கொடுத்துட்டு ஒரு வழியாக போகிறாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு சில பேர் அப்படி பண்ணுறது உண்டு. அப்படி அந்த செவ்வாய் அஷ்டமாதிபதி ராசியில் இருந்து வெளில போகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா சூரியனை நம்ம என்ன சொன்னோம்னா விரையாதிபதியாக இருந்தால் கூட பரவாயில்ல ராசியில் இருந்தாலும் சொல்லிட்டு செவ்வாயை அப்படி சொல்ல முடியாது. அவர் அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கும்போது ஏதோ ஒரு விதமான கஷ்டத்தை கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஏன்னா அது அவருடைய வேலை செஞ்சு தானே ஆகணும். ஒரு போலீஸ்மேன் என்ன பண்ணணும், அவரோட வேலை அவர் செஞ்சு ஆகணும். ஒரு மிலிட்ரி மேன் என்னம்னா அவர் வேலையை செஞ்சு ஆகணும். குழந்தை அழுதுன்றதுக்காக டாக்டர் ஊசி போடாமல் இருந்துட்டார்னா, அதனால் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த பலனை செஞ்சு தான் ஆகும். செவ்வாய் விடுபட்டு வெளில போகிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் தான் இந்த மாதத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய இடமும் மாறக்கூடிய இடமும். இதில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ நம்ம சொல்லும்போதே சுருக்கமாக அதில் வந்துருச்சு. அதை தான் அடுத்து நம்ம டெவலப்பாக சொல்ல போகிறோம், டீட்டெயிலாக சொல்ல போகிறோம், டெவலப் பண்ணி சொல்ல போகிறோம். சரியா? அப்போது சூரியன் 12 மற்றும் 1ஆம் இடங்களில் சந்திருக்கிறார். 12ல் இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்று இருக்கார் இந்த மாதத்தில் அப்படின்னு சொன்னால், இந்த மாதம்லாம் நல்ல வேலை பார்ப்பீங்க. சூரியனை போல் அந்த கடமை உணர்வோடு பங்க்சுவாலிட்டி, கரெக்டாக லீவு போடாமல் வேலைக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்ற விஷயம் சாத்தியமாகும். 12ல் இருக்கும்போது கடுமையாக உழைக்கணும், அப்போ அந்த பலன் கிடைக்கும். ஒரு லக்ன அதிபதியோ ராசி அதிபதியோ போய் 12ல் இருக்காருன்னா பாடுபட்டு உழைத்து பலனை அடைவார்னு சொல்லிடலாம். அப்படி அந்த சூரியன் 12ல் இருக்கிறதுனால நீங்கள் தினசரி வேலை செய்து உங்களுடைய அட்டவணைப்படி, டைம் டேபிள் படி நீங்கள் வேலை பார்த்து நல்ல பலனை அடைவீங்க. ராசிக்குள்ளே சூரியன் வரும்போது
என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம இன்னும் கூட கஷ்டப்படலாம், ஆனால் நல்ல பொசிஷனுக்கு வந்துடணும் அப்படின்ற எண்ணம் வரும். இப்பயே கஷ்டப்பட்டு தான் இருக்கும், அதாவது உழைக்கிறோம், பாடுபடுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், இன்னமும் பண்ணலாமே, இப்போ தானே வயசு, இதை விட்டு அப்புறம் எப்போ, இப்போ இல்லைன்னா எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ 60 வயசில் இருக்கக்கூடியவரும் அதே தான் நினச்சிப்பாங்க. 80 வயசு ஆளை பார்த்துட்டு இப்போ தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 80 வயசில் இருக்கக்கூடியவர் கூட இருக்கும்போதே செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பார். அப்படி இந்த சூரியன் வந்துட்டால் சின்ன வயசில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் இல்லை, எல்லா வயதில் இருக்கக்கூடியவர்களையும் இயக்குவார். இன்னும் நல்லா நம்ம சம்பாதிக்கணும், இன்னும் நல்லா செட்டில் ஆகணும், நல்ல பேர் வாங்கணும், நல்லா படிக்கணும், நம்ம ஃபேமிலி இன்னும் நல்லா கொண்டு வரணும், பிஸ்னஸை நல்லா கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் சூரியனால் உங்களுக்கு கிடைச்சிடும். முதலிடம் பிடிக்கணும், நம்ம பேரை சொன்னால் மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்ற எண்ணம் ஆகும். புதன் சேர்ந்து இருக்கிறதுனால அதுக்கான புத்திசாலித்தனம், வழிவகை இதெல்லாம் தெரிஞ்சிடும். ஒரு வில் பவர் கிடைக்குது, கோல் செட் பண்ணுறீங்க, அதை அடையிறதுக்கான ஒரு ஸ்மார்ட் இருக்கணும்ல, ஸ்மார்ட்னஸ் இருக்கணும், புத்திசாலித்தனம் இருக்கணும்ல, கிளவராக நீங்கள் இருக்கணும்ல, அந்த விஷயம் புதன் கொடுத்துருவார். புதன் 10ஆம் அதிபதி வேறு, ராசிக்கு அதிபதி. அவர் வந்து ராசியில் வரும்போது உங்கள் வேலையில் நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. 12ல் அவர் இருக்கும்போது ஒரு சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான அம்சம் இருக்குது. பிறகு ராசிக்குள்ளே வரும்போது போன இடத்துல செட்டில் ஆகிடுவாங்க. அப்படி 12ல் வரும்போது ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். அதிகமாக வேலை செஞ்சதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்கும். அப்படியாக புதன். அப்புறம் சுக்கிரன் மாதம் தொடங்கும்போது ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த செப்டம்பர் 14ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து சிம்மத்துக்கு வர்றார், 12ஆம் இடத்துக்கு. 2 வாரம் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். தனாதிபதி, பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் சந்திருக்கார். மிகச்சிறந்த விசேஷமான ஒரு யோக பலன் இது. அதனால் நிறைய பணம் வரும், பெற்றோர் மகிழும்படியாக செட்டில் ஆவீங்க. உங்கள் அப்பா வந்து சந்தோஷப்படுவார், என் பையனுக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு, பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு, என் பொண்ணு வந்து நல்ல வேலையை சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி அப்படியாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அடுத்ததாக அந்த சுக்கிரன் 11ல் இருக்கும்போது வந்து ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல வீடு அமையிறது, நல்ல வேலை அமையிறது, நல்ல வாகனம் அமையிறது, இந்த பலனெல்லாம் ஏற்படும். குடும்ப நபர்கள்லாம் சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரும்போது நிறைய செலவுலாம் பண்ணி கொண்டாடுவீங்க. குடும்ப நபர்கள்லாம் கூட்டிகிட்டு போவீங்க, அவங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு எல்லாம் நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு வரலாம். அப்புறம் நிறைய செலவு பண்ணி வீட்டு உபயோக பொருட்களை வாங்கலாம். உங்களுடைய ஆடை அலங்காரம் இதெல்லாம் வந்து மாற்றிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும், அதெல்லாம் செய்வீங்க. செவ்வாய் ராசிலேருந்து விடுபட்டு போகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டோம். ஸோ செவ்வாய் ராசியில் இருக்கிற முதல் 13 நாட்கள், ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரம் கவனமாக இருந்துக்காங்க. மேற்சொன்ன எல்லா பலனும் அடையிறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக எஃபோர்ட் போடுங்க. அதன் பிறகு பார்த்துக்கலாம். செவ்வாய் வந்து இந்த 2ஆம் இடத்துக்கு வந்துட்ட பிறகு அஷ்டமாதிபதி ராசிலேருந்து விடுபட்டு போயிட்டார், 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கார். அதனால் உங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு, குறைய போகுது அப்படின்றது அர்த்தம். அப்போ இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம், அஷ்டமாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கிறது. அவரும் 13ஆம் தேதியே வந்து செப்டம்பர் 13ஆம் தேதியே துலாத்துக்கு போயிடுறார். அதனால் கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு விடுபட்டுற போது நல்ல பலாபலன்கள் கிடைக்க போகிறது. ஒரு உத்வேகம், உற்சாகம் இதெல்லாம் கிடைத்து உன்னதமான நிலைக்கு நீங்கள் போக போகிறீங்க. வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமியை வந்து வெள்ளிக்கிழமை நாட்களில், செவ்வாய்க்கிழமை நாட்களில் வழிபாடு செய்யுங்க. காலையில் அல்லது மாலை நேரத்தில். இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க அந்த சுக்கிரன் வந்து 11, 12ல் இருக்கும்போது மிகச்சிறந்த லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் கொண்டு வந்து சேர்க்கும்.